ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கொஷின் பார்க்க போகிறோம்னா, கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர்லேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். இந்த சம் வந்து ஒரு கூட்டுத்தொடர் சம். எப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம கொஷினை பார்க்கலாம். கொஷினை பார்த்து கூட்டுத்தொடராக பெருக்குத்தொடர் அப்படின்னு கண்டுபிடித்து நான் சொல்கிறேன். ஒரு சினிமா அரங்கின் ஓகேங்களா, முதல் வரிசையில் 20, அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம சினிமா தேட்டரில் ஃபஸ்ட் ரோ இருக்குல்ல, ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ, அதில் ஃபஸ்ட் ரோவில் 20 இருக்கைகள், அதாவது சீட்ஸு மொத்தம் 30 வரிசை இருக்குது. அதாவது ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, அந்தமாரி 30 வரிசை இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு அதில் ஃபஸ்ட் ரோவில் மட்டும் 20 இருக்குது. செகண்ட் அடுத்தடுத்து அதான் மொத்தம் 30 வரிசை இருக்குது. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் முந்தைய வரிசை விட 2 இருக்கைகள் கூடுதலாக, இந்த கூடுதலாக தான் நம்மளுக்கு கீ பாயிண்ட். அப்போ இது கூட்டுத்தொடர் 2 கூடிக்கிட்டே வருது. கடைசி வரிசையில், அதாவது 30வது வரிசை தான் லாஸ்ட்டு. கரெக்டுங்களா? மொதல் வரிசையில் 20 இருக்குன்னா என்ன, ரெண்டாவது வரிசையில் 22 இருந்திருக்கும், மூணாவது வரிசையில் 24 வந்திருக்கும். அப்போ இப்படியே 1 2 3 4 போயிட்டே இருக்கணும்னா கடைசியில் அந்த 30வது வரிசையில் எத்தனாவது இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படின்றது கண்டுபிடிக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு கூட்டுத்தொடருக்கு ஃபார்முலா தெரியணும். கூட்டுத்தொடர் ஃபார்முலா என்னென்னா TN, அதாவது டேர்ம் நம்பர். அதாவது நம்ம இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, தேர்டு, அந்த மாதிரி 30th N, அதாவது T டேர்ம் நம்பர். ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், லாஸ்ட் டைம், அதாவது தேர்ட் டேர்ம் 30யோட டேர்ம் தான் கண்டுபிடிக்கிறோம். TN = A, ஓகேங்களா, A + N-1 × D, ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. இப்போ TN என்னன்னு தெரிஞ்சுது, 30வது டேர்ம், அதுதான் நம்ம TN போடுறோம். இப்போ ஏன்னா என்னது, ஏன்றது முதல் உறுப்பு, அதாவது A = முதல் உறுப்பு எவ்வளோ, ஃபஸ்ட்டு 20, ஓகேங்களா? அடுத்தது Nன்றது மொத்த நம்பர் ஆஃப் வரிசை, எத்தனை டேர்ம், நம்ம எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா N = மொத்த வரிசை எவ்வளோ, 30. அடுத்தது D ஃபார் டிஃப்ரென்ஸ், அதாவது ஒரு வரிசைக்கும் அடுத்த வரிசைக்கு எத்தனை சீட்ஸ் டிஃப்ரெண்ட்டு. இப்போ முதல் வரிசையில் எவ்வளோ, 20, ரெண்டாவது வரிசையில் 22, அதாவது கூடுதலாக 2 இருக்கைகள்னு சொல்லிட்டாங்க. அப்போது எக்ஸஸாக 2 ஆட் ஆகிட்டே வருது. அப்போது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 2, ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த N தெரியும், D தெரியும், A தெரியும், கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா? அடுத்தது இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும், ஓகேங்களா? பாருங்கள், இப்போது TN = A + N-1 × D, ஓகேங்களா? ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஃபார்முலா எப்போவுமே மனப்பாடம் பண்ணி எழுதி வச்சுங்க. டெய்லி எழுதி பாருங்கள், ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இப்போ A வந்து எவ்வளோ, ஃபஸ்ட்டு உறுப்பு 20, ஓகேங்களா? அடுத்தது N வந்து 30, மொத்தம் 30 வரிசை, -1 × D, Dன்றது டிஃப்ரென்ஸ் 2, ஓகேங்களா? இப்போது 20 + 30 1 போச்சுன்னா 29 × 2, அடுத்தது 20 + 29 × 2, 4, 9 2 18, கரெக்டுங்களா? 9 2 18, 1 2 4 1 5, 58. அப்போ 20 கூட்டல் 58 வந்து 78. அப்போது 13th, அதாவது டேர்ம் நம்பர் 30, 30வது கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்குன்னா 78 இருக்கைகள் இருக்கும். பாருங்கள், ஆப்ஷன் B தான் ஆன்சர், கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதெல்லாம் கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ரொம்ப முக்கியம், அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். ஒரு கொஸ்டினை பார்த்தாலே நம்மளுக்கு இது கூட்டுத்தொடரா பெருக்குத்தொடரான்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே கூடுதலாக கொடுத்துருக்காங்க பாரு, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். இது கூடிக்கிட்டே வருது, அப்போது கூட்டுத்தொடர், ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இன்னும் வேறு மாதிரி எதனா கொஷின்ஸ் வேணும், 2Dயில் வேணும், 3Dயில் வேணும், இல்லை ஃபார்முலாஸ் எனக்கு எப்படி மனப்பாடம் பண்ணுறதுன்னு எதனா ஷார்ட்கட்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு தனியாக வீடியோஸும் நான் போடுறேன், ஓகேங்களா? தேங்க்யூ.